அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ வந்து புளி வெண்டிக்காய் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து வெண்டிக்காய் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அடுப்பில் சட்டி வச்சுக்கிட்டு சட்டி சூடானோன்னே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் சூடானோன்னு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு ஒரு பட்டை மிளகா பிச்சு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கிடுவோம். வதங்கினோடனே நான் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டிக்காயை போட்டு இதோட வந்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கி நல்லா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் நேரம் வெண்டிக்காய் வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், வந்து வெண்டிக்காய் வந்து அரைப்பதம் வந்து நல்லா வெந்துருச்சு எண்ணெயிலேயே. இதோடு வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து அரைச்சி வந்து வச்சுருக்கேன். அதை வந்து ஊற்றிக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டு இன்னொரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள், ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயத்தூள் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வந்து கிண்டிக்கிடலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதில் உப்பு தேவையில்லை. நல்லா கிண்டிக்கிட்டு இதோட வந்து நான் ஒரு கொத்து வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா ஊற்றி கிண்டிக்கிட்டு நல்லா கிண்டி மூடி போட்டு நல்லா வெண்டிக்காய் புளி நல்லா வேகிறதுக்கு புளி வெண்டிக்காய் வேகிறதுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்து தண்ணி வந்து நல்லா வற்றிருச்சு. புளி தண்ணி வந்து நல்லா வந்து வற்றிருச்சு. இதை நல்லா நம்ம சுருள கிண்டுனா ஒரு சூப்பரான புளி வெண்டிக்காய் வந்து ரெடி. இது நல்லா சாம்பார், கறிக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.